நெஞ்ச நிமிர்த்தி காலை தூக்கி நடக்கிற மாதிரி தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறிட்டு இருக்கு. உங்களுக்கு எனது கண்ணீர் வணக்கம். தமிழ்நாடு இஸ் ஃபேசிங் வெரி சீரியஸ் சிச்சுவேஷன், பேனிக் சிச்சுவேஷன். தினம் தினம் ஒரு நிர்பயா வழக்கை தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தினம் தினம் ஒரு நிர்பயா. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விளாத்திகுளம் +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை என புகார் தெரிவித்திருக்கும் நிலையில் முதற்கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. தகவல்ல இந்த உயிரிழந்து கிடந்த இந்த மாணவியினுடைய கழுத்து எலும்பு என்பது உடைக்கப்பட்டிருக்கிறது, முறிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் அதில் பதிவாகி இருக்கிறது. மணிப்பூருக்கு கலந்துவீங்க, மெழுகுவர்த்தி ஏந்துவீங்க, ஆனா தமிழ் மக்களுக்கு கிடையாதா? சோறு தின்னாங்களா வேற என்ன தின்னானுங்களான்னு தெரியல. நான் உங்களை சொல்ல சார், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்கள ஒருத்தனா எப்பவும் களத்துல வந்து நிப்பேன். இதை நான் மீறினா நீங்க என்ன நேரடியா கேள்வி கேட்கலாம். சொட்டிகளே செஞ்சிகளா எப்ப செய்வீங்க? 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்களே. மணிப்பூர்ல நடந்தா அப்பா பேசுவாரு, டெல்லியில நடந்தா அப்பா பேசுவாரு, தமிழ்நாட்டுல நடந்தா பேச மாட்டாரு. ஏன் தெரியுமா? ஏன்னா அப்பா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டாரு. அப்பா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சார். அவருக்கு அரசியல்னால என்னன்னு தெரியல சார். டிவிக்கு தொண்டர்களுக்கு தெரிஞ்ச அரசியல் கூட முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். திமுக ஆட்சியில ஏதோ ஒரு பெண்ணுக்கு ஒரு பாதிப்பு வந்திருக்குன்னா இந்த பெண்களுக்கு எதிராக குரல் கொடுக்கறவங்க திமுக ஆட்சியில நடந்தா மட்டும் அவங்களோட குரல் எல்லாம் ஒடுங்கி போயிருது. என்ன காரணம்னே தெரியல. மத்த ஏதாவது ஒரு கட்சியில ஒரு பிரச்சனை வந்தாலோ இப்படி நடந்துச்சு இந்த ஆட்சியில இப்படி நடந்துச்சுன்னு குரல் கொடுக்கறவங்க திமுக ஆட்சியில் நடக்கிறதுக்கும் குரல் கொடுக்கணும். இப்பெல்லாம் அந்த மாத சங்கங்கள் எங்க போனாங்கன்னு தெரியல, மற்ற கட்சிகள்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. அப்படியுமா அவர் போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். மாணவி காணாமல் போன அன்றைய தினமே காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் உடனடியாக அவர்கள் தேடுதலுக்கான நடவடிக்கையை தொடங்கவில்லை, விசாரணை தொடங்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? வேலை கொடுத்தா? தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி கொலை செய்யப்பட்ட கொடூர சம்பவம் குறித்து கனிமொழி எம்பி மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் ஆறுதல் கூறிவிட்டு வெளியே வந்த நிலையில் அந்த கிராம மக்கள் கனிமொழி எம்பி மற்றும் அமைச்சர் கீதா ஜீவனை முற்றுகையிட்டு வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் குறைந்திருப்பதாக அறிக்கை விட்டுக் கொண்டிருந்த திமுகவிற்கு அந்த ஊர் மக்கள் தக்க பதிலடி கொடுத்துள்ளனர். மணிப்பூருக்கு மெழுகுவர்த்தி ஏந்திய கனிமொழி அவர்கள் சம்பவம் நடந்து 2 நாட்களுக்கு பிறகு மெதுவாக யோசித்து அந்த பக்கம் தலையை காட்டிய நிலையில் பொதுமக்கள் கனிமொழி அவர்களின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள் ஊடகங்களில் வைரலாகி இருக்கிறது. ஒரு தகுதியற்ற ஒரு எம்எல்ஏ எம்பி மயில இறகு போடல போட மாட்டீங்கடா. நீங்களெல்லாம் புடிச்சு கால் எடுக்கல வச்சு அமுக்கி புடுங்கறதானே நீங்க திருந்துவீங்க. மயில் வாங்கணும் எனக்கு. தலைநிமிர்ந்து சொல்லுகிறேன், இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? மாவட்டத்தில் 22 வயது தலித் பெண்ணை 2 திமுக நிர்வாகிகள் பல மாதங்களாக கூட்டு பலாத்காரம் செய்த ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே திமுக பிரமுகர்கள் பாலியல் தொல்லை கொடுப்பதால் அரக்கோணத்தின் கல்லூரி மாணவியை திமுகவை சேர்ந்த தெய்வ செயல் அரசியல்வாதிகளுக்கு இரையாக்க முயன்றதாக பெண் காவலரிடம் அநாகரீகமாக நடந்து கொண்டதாக திமுக நிர்வாகிகள் 2 தூத்துக்குடி அருகே தாய் மற்றும் மகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்து வரும் திமுக நிர்வாகி மீது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நாள் ஒன்றுக்கு குறைந்தது 2-3 சம்பவங்கள், அதுவும் கொடூரமாக நிகழ்கிறது. கடந்த 2 நாட்களில் பள்ளி சிறுமிகளுக்கு நடந்த கொடூர கூட்டு பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகள் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத மாநிலம் என்பதை இந்திய அளவில் வெட்ட வெளிச்சமாக்கி தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்துள்ளது. நீ தோத்துட்ட முன்னாடி அலர்னாலும் நீ தோத்துட்ட, நீ நம்பாத விட்டா போ. சென்னை அருகே 14 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த ரணத்திலேயே நள்ளிரவில் சுமார் 16 கிலோமீட்டர் நடந்தே சென்று மருத்துவமனையில் சேர்ந்துள்ளார். இரவில் காவல்துறை முறையாக ரோந்து சென்றிருந்தால் இந்த அவலம் அரங்கேறி இருக்குமா? குற்றங்களை தடுக்காத காவல்துறை குற்றவாளியை பாதுகாப்பதில் மட்டுமே முனைப்பு காட்டுவது இந்த ஸ்டாலின் அரசு யாருக்காக செயல்படுகிறது என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஆக்ஷன் எடுக்க கூடாது, ரியாக்ஷனும் காட்டக்கூடாது. ஏன்னா எல்லாரும் மாமா மச்சான். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகில் 16 வயது சிறுமி தன் வீட்டு பகுதியிலேயே கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு
கொடூரமாக துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மகளை காணவில்லை என புகாரளிக்க சென்ற பெற்றோரிடம் அலட்சியமாகவும் அந்த சிறுமி மீதே பழி சொல்லும் வகையில் காவல்துறையினர் பேசியிருப்பது அருவருப்பின் உச்சமாகும். என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? ஸ்டாலின் ஆட்சியில் காமுகர்கள், ரவுடிகள், போதைப் பொருள் கும்பல்கள் சுதந்திரமாக உலா வருகின்றனர். எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. இவை வெறும் ஒரு தனிப்பட்ட குற்றம் அல்ல. இது திமுக ஆட்சியின் மெத்தனமான, கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் சட்டம் ஒழுங்கு தோல்வியின் உச்சக்கட்ட வெளிப்பாடு. காக்கா பாலாஜி மட்டுமல்ல, நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் மீதும் பல பாலியல் குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகளின் எண்ணிக்கை மட்டும் 129% அதிகரித்திருக்கிறது. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். ஜனம் ரொம்ப டென்ஷன் ஆச்சு. இந்த போலீஸ், ஏசி, டிசி அதெல்லாம் பார்க்காது, துணியை உருவிட்டு ஓட விட்டுரும். தமிழகத்துல ரேப் அதிகமாயிருச்சு, தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகமாயிருச்சு. நேற்று நம்முடைய உள்துறை செயலாளர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தார். நீங்க பாருங்கம்மா, தமிழகத்தினுடைய உள்துறை அமைச்சர் யாருன்னா முதலமைச்சர். பயந்து போய் அவரு வரல. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. டிஜிபி அனுப்புறாரு, கமிஷனர் அனுப்புறாரு, உள்துறை செயலர் அனுப்புறாரு. 5 பேரை வந்து இந்த ஆடுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த பக்கரா ஆடு மாதிரி வந்து நிக்கும். அந்த மாதிரி 5 பேர் உட்கார்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாங்க. தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா? சிவா எவ்வளவு அடிச்சாலும் தாங்க உங்களுக்கு. அடிச்ச நீயே வரியா? என்னது பிஸியா இருக்கியா? சரி, நான் அடிச்சு அனுப்பிச்சு விடுறேன். 18 வயசுக்கு கீழ் இருக்கக்கூடிய பெண் குழந்தை, 18 வயசு கீழ் இருக்கக்கூடிய பெண் குழந்தையின் மீது நடத்தப்பட்ட குற்ற சம்பவங்கள் 5 ஆண்டுகள்ல 39,900. நல்லா கேட்டுக்கணும், 39,900. 22 பேர் ஒரு நாளைக்கு. இன்னைக்கு 22 பெண் குழந்தைகள் தமிழகத்துல 18 வயசுக்கு கீழே அவர்கள் மீது குற்றம் நடந்திருக்கு. இந்த செக்ஷுவல் அசால்ட்ல பாதிக்கப்படுற பெண்களோட டிராமா சாகுற வரைக்கும் போகுது தம்பி. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. அது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இட் இஸ் a permanent scar. அந்த பெண் பத்திரிகையாளர் ஜெயலலிதா இதுல நடந்துச்சுன்னு சொன்னேன்ல, 20 வருஷம் கழிச்சு இப்ப எழுதுறாங்க இன்னும் இந்த ஸ்கார் எனக்கு போலன்னு. பெண்கள் பாதுகாப்புல கோட்டை விட்டுட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் குட்டிச்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு, நான் வந்த பிறகு நீ ஒரு வேலை கூட செய்யக்கூடாதுன்னு மரத்து நிழல நீ பாட்டுல ராசா கணக்கா தூங்குனே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு.